லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தெரியும்பா, தெரியும். இப்படி அடி வாங்கி சாவீங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். பெருசா சவுடா விட்டீங்கல்ல, உங்களெல்லாம் நம்பி பணத்தை கொடுத்துருக்கேன் பாத்தியா? என்னெல்லாம் செருப்பாலதான் அடிக்கணும், செருப்பாலேயே அடிக்கணும். சார், நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க ஓவரா தான் பேசுறீங்க. மேட்ச்னா முன்ன பின்ன இருக்கதான் சார் செய்யும். டேய், என்னடா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? இங்க எங்க நான் முன்னாடி இருக்கேன், எல்லாமே பின்னாடி தான்டா இருக்கு. பேசுறான் பேச்சு. அப்படிதான். கம் ஆன். அடி பாத்துமா. அவனை உங்களால ஒண்ணும் பண்ண முடியலன்னு தானே எங்க கிட்ட வந்தீங்க. நாங்களும் விசாரிச்சு பார்த்தோம் சார். அவன் ஒன்னும் லேசுப்பட்ட பாக்ஸர் கிடையாது. கலக்கிட்ட. அப்படிதான். அதுக்காக எங்க தலை சும்மாலாம் விட்டுற மாட்டாரு. மேட்ச் முடியும் போது பாருங்க. அவனை காலி பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன வேணாலும் பண்ணுங்க. ஸ்டார்ட். அந்த அளவுக்கு அவன் உன் மனசை மயக்கி வச்சிருக்கால. பெத்தவளை விட அவதான் அவனுக்கு முக்கியமா போயிட்டா இல்லையா? என் மனசு படுற கஷ்டம் உனக்கு தெரியல ரஜினி, தெரியாது. சூப்பர் பார்த்திபன், உங்களால முடியும். குட் பார்த்திபன். இதா இப்படியே ஃபைட் பண்ணா போதும். இந்த ரவுண்ட்ல அவனை நாக் அவுட் பண்ணிடணும், புரியுதா? ஓகேவா? உனக்கு லெஃப்ட் தான் ஸ்ட்ராங். எனக்கு தெரிஞ்சு ஆப்போனன்ட் அதை வீக் பண்ண பாப்பா. முதல்ல அடிக்காத, அடிக்க விடு. ஆனா நீ அடி வாங்க கூடாது. அவன் ஏற்கனவே டயர்டா இருக்கான், அவனை இன்னும் டயர்டாக்கு. என்னடே சொல்லையா, 20 லட்சம் ரூபா வாங்குனீங்களாடா? இப்படி அடுத்த ரவுண்ட்ல பாத்துக்கலாம், இந்த ரவுண்ட்ல பாத்துக்கலாம்னு சின்ன பிள்ளைக்கு முட்டாயை கொடுத்து ஏமாத்துற மாதிரி ஏமாத்திட்டீங்களா? இங்க பார், நான் ரொம்ப மோசமானவன். ஆயுசுக்கு நீங்க பாக்ஸிங் கிரவுண்ட்ல இறங்க முடியாது, பாத்துக்குங்க. அட இருங்க சார், அண்ணன் இது வரைக்கும் இப்படி அடி வாங்கினதே கிடையாது. இது கூட ஏதோ ஒரு பிளானா தான் எனக்கு தெரியுது. ஏய், என்னடா அறிவுலாம் பேசிட்டு இருக்க? என்னென்ன கேன பையன் நினைச்சிட்டு இருக்கியா? ஏண்டா அவன் எந்திரிக்க முடியாம அடி வாங்கிட்டு இருக்கான். ஏண்டா அவன் அடிக்க சொன்னா இவன் அடி வாங்கிட்டு இருக்கான். யாருக்கிட்ட பிளானு சொதப்பிக்கிட்டு இருக்க? பாத்திபா, நீ நல்லா ஃபைட் பண்ணிட்டு இருக்க பாத்திபா. பாயிண்ட்ஸ் எல்லாம் லீடிங்ல தான் இருக்கு பாத்தியா? அதுதான் இன்னொரு முக்கியமான விஷயம். பாயிண்ட்ஸ் இறங்கி இருக்குன்னு அவனும் பார்த்திருப்பான். அதனால பதட்டமா இருப்பான். தோத்துடக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமா இருப்பான். அதனாலே அவன் தப்பு பண்ணுவான். பண்ணட்டும், பதறட்டும், அதுதான் நமக்கு ஸ்ட்ரென்த். ஆனா நீ எதுக்கும் பதறாத, புரியுதா?
அர்ஜுன் எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா பார்த்திபன் கண்ல ஒரு பொறி பறக்க பழைய ஃபயரோட வந்து நிக்கிறாரு பார்த்திபன். ஆப்பனோட்டா அடிச்சு காலி பண்ணி அந்த 10 லட்சத்தை ஜெயிச்சே தீர்வன்னு அதிக வெறியோட இருக்காரு நம்ம பார்த்திபன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த 10 லட்சத்தை வெல்ல போற சாம்பியன் யாருன்னு நமக்கு தெரிய போகுது. எஸ் இவன் ஒண்ணு தேர மாட்டான். இவனுக்கு சண்டை மட்டும்தான் போட தெரியலன்னு பார்த்தா பெருசா ஏதோ பிளானுங்களான்னு சொன்னானுங்களே. சோறு திங்க தான் லாய்க்கு. ஒண்ணு வேலைக்காகாது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவனுக்கு ஒரு போனை போடு. சார், அண்ணன் ரிங்குக்குள்ள இருக்காரு. இப்போ எப்படி சார்? ஆமா, அப்படியே ரிங்குக்குள்ள இறங்கி எதிரி அடிச்சு அப்படியே பறக்க விட்டான் பாரு. ஏய், கடுப்புல இருக்க பாத்துக்க. கால் பண்ற அவனுக்கு. நிச்சயமா இந்த ரவுண்ட்ல நான் அவனை அடிச்சு ஜெயிப்பங்க. எஸ் எஸ், உன்னால முடியும் பார்த்திபன். அவனை இந்த ரவுண்ட்ல நாக் அவுட் பண்றது ரொம்ப ஈஸி. முடிச்சே ஆகணும். என்ன? கோச், சொல்லு பார்த்திபன். சாரி, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மரியாதை கொடுக்காம நடந்துக்கிட்டேன். இட்ஸ் ஆல்ரைட் பார்த்திபன். நீங்க இந்த ரவுண்ட்ல கேமை முடிங்க. ஜெயிச்சிட்டு வாங்க. எனக்கு அதுவே போதும். கண்டிப்பா. ஷூர். கம் ஆன் கம் ஆன். ஏய், என்னையா நடக்குதாங்க? என்னையா நடக்குதாங்க? அவன் நம்ம நினைச்ச அளவுக்கு ஈஸியான ஆள் இல்ல. யோ, அந்த கர்மத்தை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னல. இங்க பார், அவனுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். இப்ப நீ என்ன பண்ண போறாங்க அத முதல்ல சொல்லு. அவனை அடிக்க வேற பிளான் பண்ணிருக்கேன். யோ, அறிவு இல்லாம பேசாத. அவனே ஃபுல் ஃபார்ம்ல இருக்கா. பத்தாதுக்கு அந்த பொண்ணு வேற ஏத்தி ஏத்தி விட்டுட்டு இருக்கா. நான் சொல்றது உனக்கு புரியுதா? இங்க பார், நீ நேர்மையெல்லாம் அடிச்சு அவனை ஜெயிக்கவே முடியாது. தெரியும். அதனால தான் நான் வேற பிளான் பண்ணிருக்கேன். என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பொறுமையா பாருங்க. டென்ஷன் ஆகாதீங்க, சரியா? ஏய், இங்க பார். புரியா சார்? அதெல்லாம் வச்சுக்கிட்டு போன்ல பேசிட்டு இருக்கும் போதே கட் பண்றான் அவன். பார்த்திபா, அவன் ரொம்ப கோவமா இருக்கான் பாரு. ஏங்க, என்கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்கான், கோவம் இருக்காதா? ஏய், இப்ப கூட சீரியஸா பேச மாட்டியா நீ? இப்பவும் விளையாட்டு தானா? ஏங்க, ஆஃப் கோர்ஸ் இது விளையாட்டு தானே. கொஞ்சம் சொல்லுங்க கோச். ரஜினி, அவன் தான் ஃபார்முக்கு வந்துட்டான்ல, நீ ஏன் பயப்படுற? அவன் கண்டிப்பா ஜெயிப்பான் பாரு. தெரியல மாமா, எனக்கு என்னமோ பதட்டமாவே இருக்கு. அதெல்லாம் அவன் ஜெயிச்சிருவாமா. ரஜினி, எந்த பதட்டமும் வேண்டாம். பார்த்திபன் ரொம்ப ஃபோக்கஸ்டா கிளியரா இருக்காரு. இவருதான் கப்படிக்க போறாரு. ஆமாங்க, இந்த ரவுண்ட்ல அவனை காலி பண்றோம். 15 பவுண்ட்ல தாலி செயின் வாங்குறோம். ஆமா பார்த்திபா. இங்க பாரு, இத நீ உன் ட்ரீமுக்காக தான் விளையாடுற. அது உன் மைண்ட்ல இருக்கணும், புரியுதா? ஏங்க, நான் என் லவ்வுக்காக விளையாடுறேன். 2 லவ்வுக்காக.
ரஜினி அங்க பாருங்க. No, stop, stop. Go. 1, 2, 3, வா வா 4, 5, 6, கமான் வா 7. Stop. Time out. Go. பாத்திமா பாத்திமா பார்த்திபா என்னாச்சு? பார்த்திபன் பார்த்திபா என்னாச்சு பார்த்திபா? பார்த்திபா சற்று தடுமாறி அவரோட இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரு பார்த்திபன். பார்த்திபா பார்த்திபா என்னாச்சு உனக்கு? பார்த்திபன் தென்றல் என்னன்னு கொஞ்சம் பாருங்க. பார்த்திபா பார்த்திபன் என்னாச்சு? பார்த்திபா தெரியல, பார்த்திபன் கண்ணை திறக்க முடியல. பார்த்திபன் கண்ணை தருங்க, கண்ணை தருங்க. பார்த்திபனால முடியுமா இல்லையானே தெரியல. கமான் 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 பார்த்திபன், யூ ஆர் ஆல் ரைட். உங்களால முடியும். இங்க பாருங்க பார்த்திபன், கமான். இது உங்களோட கனவு, உங்களால முடியும் பார்த்திபன். கமான் பார்த்திபா பார்த்திபா பார்த்திபன், பி கான்ஃபிடென்ட், உங்களால முடியும். பார்த்திபன் இப்போ அடுத்த சுற்ற தாங்குவாரா இல்லையானே தெரியலையே. பார்த்திபன் ஆர் யூ ஓகே? என்னாச்சு? கண்ணை திறப்பா. வலிக்குது. பார்த்திபா பார்த்திபா அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் ரஜினி. பாத்திமா கண்ணை திற பாத்திமா. முடியலங்க. ஐயோ பார்த்திபா கண்ணை தர. பார்த்திபா தெரியல ரஜினி, மயக்கமா இருக்கு. என்ன பண்ணுது? பார்த்திபன் இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். இவன் தான். பாத்திமா மெதுவா மெதுவா கண்ணை திறந்து பாருங்க. ஓகே ஐயோ முடியலங்க. பார்த்திபா ஒண்ணு இல்ல பார்த்திபா, மெதுவா தர, மெதுவா. கண்ணு தெரியுதுல? விஷுவல்ல எந்த பிரச்சனையும் இல்லையே. இல்லைங்க, எரிச்சல் எரிச்சல் மட்டும் இருக்கு. பார்த்திபன், நான் சொல்றத டென்ஷனா மைண்ட்ல ஏத்திக்காதீங்க. நான் சொல்ல வர பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு தோத்து போக போறோன்னு பயம் வந்துருச்சு. ஜெயிக்கிறதுக்காக இப்போ என்ன வேணா பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? என்ன வேணாலும். நல்லா புரியுது கோச். என் கண்ணுக்கு ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. என்ன பார்த்திபா சொல்ற? ரஜினி சில், இதெல்லாம் இங்க சகஜம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு சிச்சுவேஷன் புரியுதுல பார்த்திபன்? பார்த்திபன், நாம லீட்ல இருக்கோம். அதனால அவனுக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம இறங்கி அடிங்க. மென்டலி ரொம்ப வீக்கா இருக்கான், டயர்டாவும் இருக்கான். இதான் அவனை நாக் அவுட் பண்ண பெர்ஃபெக்ட் டைம். புரிஞ்சுதா பார்த்திபன்? அண்ணா, அவன் கண்ணு தெளிவா தெரிறதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள இந்த ரவுண்ட்ல முடிச்சு விட்டுருங்க, சரியா? ரொம்ப வாட்டம் கட்டிட்டான். இதுக்கு மேல அவனுக்கு டைம் கொடுக்க கூடாது. அவனை காலி பண்றான். பார்த்திபா, you can do it. உன்னால முடியும் பாத்திமா.
கம் ஆன் பார்த்திபா Stop! No! கம் ஆன் பார்த்திபா அடி பார்த்திபா பார்த்திபா அடி அவன எஸ் அப்படிதான் அப்படிதான் குத்து எஸ் சூப்பர் சூப்பர் பார்த்திபன் தன்னோட முழு திறமையும் காட்டியிருக்காரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 பார்த்திபா சூப்பர் பார்த்திபன். கலக்கிட்ட பார்த்திபா சூப்பர் எஸ் இப்போ நம்ம சாம்பியனுக்கு பரிசு கொடுக்கிறதுக்காக நம்ம சீஃப் கெஸ்ட்லாம் ரெடியா இருக்காங்க. செம்ம குடு குடு சவுத் இந்தியன் பாக்ஸிங் ஃபெடரேஷன் சேர்மன் நம்ம ரவிச்சந்திரன் பாபு சார் வந்திருக்காரு. அடுத்து நம்ம சவுத் இந்தியன் பாக்ஸிங் அசோசியேஷனுடைய பிரசிடென்டான நம்ம ராகுல் சாரும் வந்திருக்காரு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் நம்ம சாம்பியனுக்கு பரிசு கொடுக்க போறாங்க. சார் ரெடி பண்ணிடலாமா? ஓகே சார்.
விடு ரஜினி. சாரி அனிதா, நீ இங்க இருந்து போக கூடாது. அவனுக்கு ஏதாவது ஆச்சுனான்னு ஒவ்வொரு தடவையும் எப்படி எல்லாம் பேசின. இப்ப பாரு, அவனுக்கு ஒண்ணும் ஆகல. அவன் ஜெயிச்சிட்டான் அனிதா. பார்த்திபன் ஜெயிச்சிட்டான். உனக்கு எங்க மேல எவ்வளவு கோவம் இருக்கோ அதை விட அதிகமாவே பார்த்திபன் மேல பாசமும் இருக்குன்னு எனக்கு தெரியும் அனிதா. இது அவன் லைஃப்ல ரொம்ப முக்கியமான மொமெண்ட். நீ இப்போ இங்க இருக்கணும், போக கூடாது.